Hello everyone. In this video நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னா நிறையா தியரம்ஸை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மூலியமாக ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சம் ஆஃப் ஈவன் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா எல்லா எண்ணுக்குமே ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ்க்கான ரொம்ப பேசிக்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இப்போது எஸ் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் நான் எடுத்துக்கிறேன். எஸ் அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். சப்செட்னா எஸ்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா அதோட கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சப்செட் ஆஃப் என் போட்டிருக்கேன். இப்போது இந்த எஸ் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிற எலமெண்ட் பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு 1ங்கிற எலமெண்ட் பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபார் எவ்ரி கே, அதாவது எல்லா கேக்கும், கேங்கிறது பிலாங்ஸ் டு ஒரு நேச்சுரல் நம்பர். அது நேச்சுரல் நம்பரில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான். ஃபார் எவ்ரி கேனா இருக்கக்கூடிய எல்லா கேக்கும், அதாவது எல்லா நேச்சுரல் நம்பரும் எஸ்ஸில் இருக்கும் அர்த்தம். கே பிலாங்ஸ் டு எஸ்ஸில் இருக்குது. அப்படி எஸ்ஸில் இருந்தது அப்படின்னா that implies k plus 1 also belongs to s இருக்கும். ஃபஸ்ட்டு 1 belongs to s இருக்கணும். for every k belongs to என்ன இருந்ததுன்னா every k belongs to என்ன இருக்கும்போது அந்த every kவும் belongs to s இருக்கணும். that implies k அப்படி இருந்தது அப்படின்னா k plus 1 also belongs to s இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த எஸ் அப்படிங்கிற சப்செட்டு விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் n ஆயிரும். தட் மீன்ஸ் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவல்ட் ஆயிரும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது s is subset of n, 1 belongs to s, for every k that is belongs to n, if k belongs to s, then k plus 1 is also belongs to s, then we have s is equal to set of all natural numbers. ஓகே, இது ஒரு ஜோனர். இன்னொரு ஜோனர் இருக்குது. அது என்னென்னா, சப்போஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் p of n அப்படின்னு இருக்குது. p of n is equal to some ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த எஸ்ங்கிற செட்டை எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த p of n எந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த நேச்சுரல் நம்பர்ஸை தூக்கி கொண்டாந்து இந்த செட்டில் போட்டுடணும். இதுதான் அந்த கேபிட்டல் எஸ் அப்படிங்கிற செட்டு. p of nங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை எந்தெந்த நேச்சுரல் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை தூக்கிட்டு இந்த எஸ்ஸில் போடணும். அப்படி போடக்கூடிய எஸ் 1ங்கிற எலமெண்ட் அந்த எஸ் தான். இந்த ரெண்டு கண்டிஷன் வரும். 1ங்கிற எலமெண்ட் அந்த எஸ்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் கே அப்படிங்கிற எலமெண்ட், தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸில் அந்த எலமெண்ட்டுக்குள்ளே வரும். கே இருக்கும்போது கே ப்ளஸ் 1 ஆல்ரெடி அந்த எஸ்ஸில் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கும், கேங்கிற எலமெண்ட்டும் கே ப்ளஸ் 1, தட் மீன்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா s is equal to n வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ப்ரூஃப் அதாவது கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த p of n அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு விச் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி n, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்குமே p of n அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அண்ட் இன்னொரு சப்போஸ் நமக்கு ஒரு கிவன் கண்டிஷனில் கொடுத்துட்டா, இப்போ n0 அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பரில் இருக்குது. இந்த p of n அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர். பட் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த நேச்சுரல் நம்பர் n0 விட பெருசாக இருக்கணும். எடுத்துக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இப்போ சப்போஸ் n0 வேல்யூ 2 அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு 2 விட பெரிய வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் ஆனால் 2 விட சின்ன வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இதுக்கு எப்படி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் செயல்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடியது 1க்கு செக் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு p of n0 ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கணும். p of n0 இப்போ சப்போஸ் 2 இருந்துன்னா p of 2 நமக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எஸ்ங்கிற செட்டில் அந்த n0ங்கிற எலமெண்ட்டை தூக்கி போட்டாடணும். ஓகே,
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல தான். இப்போ கேங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃபார் எவ்ரி கே பிலாங்ஸ் டு என், இஃப் கே பிலாங்ஸ் டு எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுவோமா. இங்கே வந்து ஃபார் எவ்ரி கே பிலாங்ஸ் டு என் தான். பட் ஆனால் வந்து என் நாட்டை விட அந்த என் வந்து பெருசாக இருக்கணும். அந்த கே, அதாவது அந்த கே வந்து பெருசாக இருக்கணும். கே இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என் நாட்டு. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், பி ஆஃப் கே வந்து ட்ரூவா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ பி ஆஃப் கே வந்து ட்ரூ அப்படிங்கிறத நம்ம அசம்ஷனில் எடுத்துக்கணும். இப்போ பி ஆஃப் கே வந்து ட்ரூ அப்படின்னு நமக்கு வந்துடும். பி ஆஃப் கே ட்ரூ அப்படின்னா நம்ம வந்து பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், தட் மீன்ஸ் நமக்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரியே கிடச்சிரும். ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பருக்கு அந்த கொடுத்துக்கக்கூடிய பி ஆஃப் என் அப்படிங்கிறது ட்ரூன்னு வந்துடும். அண்ட் அந்த நேச்சுரல் நம்பர் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன், ஃபஸ்ட்டு சொன்னது. இது வந்து செகண்ட் வெர்ஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறையா நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் 2 லாங்குவேஜ், மலையாளம் அண்ட் ஹிந்திக்கான 2 லாங்குவேஜுக்கான மொழியோட அதோட வார்த்தைகளோட கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.